தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு சுவிசேஷம் 26:75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். பேதுரு மீன் பிடிக்கிற தொழிலுக்கு மிகவும் வெற்றி பெற்றவர். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த பொழுதும் அந்த வெற்றி தொடர்ந்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் மேல் நடந்த அப்போஸ்தலர், வேற அப்போஸ்தலருக்கெல்லாம் அந்த அனுபவம் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவின் அந்த இன்ன சர்க்கிளிலே இருந்தவர் பேதுரு, யோவான், யாக்கோபுன்னு பார்க்கிறோம். மறுரூப மலையிலே மத்தேயு 17 முதல் வசனம். அப்புறம் யவீரு வீட்டிலே உயிரோடு எழுப்புவதற்கு போகும் பொழுதும் அவள் மகளே, அங்கேயும் பேதுரு, யோவான், யாக்கோபைத்தான் அப்படின்னு நம்ம மார்க்கு சுவிசேஷம் 5:17-18 பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு போனதுல 3 பேரை உள்ள அழைச்சிட்டு போறாருங்க. அது பேதுரு, யோவான், யாக்கோபு. அது மத்தேயு 26:37 பார்க்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்துவின் இன்ன சர்க்கிளில் இருந்தவர் பேதுரு. அதுவும் ஒரு பெரிய வெற்றிங்கவர். அது மட்டுமல்ல, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் கேட்கிறார். தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறார்கள், யோவான்னு சொல்றாங்க, எலிசான்னு சொல்றாங்க. அப்படின்னப்போ நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே சொன்னப்ப, நீ தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லி ஆண்டவரால் புகழப்பட்டவர் அவர். இப்படி அவர் மீனவராயிருந்த பொழுது வெற்றி, ஊழியத்துக்கு வந்த வெற்றி மேல் வெற்றி. பிறகு அவர் தோல்வியும் அடைந்தார். அதே கடல் மேல் நடந்தார், அதே கடல்ல விழுந்தார். அதன் பிறகு பாருங்க, ஆண்டவராலேயே கடிந்து கொள்ளப்படுகிறார். அதே மத்தேயு 16:33-34 எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டார். கெத்செமனே தோட்டத்துல மல்குசின் காதை வெற்றினார். அர்ப்பணிக்க வேண்டியவர் அடிக்கிறார். அதை தொடர்ந்து பிரதான ஆசாரியருடைய அரண்மனையில தனது எஜமானனையே 3 விசை அறியேன்னு சொல்லி சபித்து சத்தியம் பண்ணார். அது மட்டும் இல்ல, இயேசுவின் மரணத்துக்கு பிறகு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு பழைய தொழிலுக்கே திரும்பிட்டார். இத்தனை தோல்விகளை சந்தித்தார். ஆனால் இதோட அவர் கதை முடியல, மறுபடியும் வெற்றி பெற்றார் அவர். மத்தேயு 26:75 தான். அவர் மறுதலித்தது உண்மைதான், ஆனால் வெளியே போய் மனம் கசந்து அழுதார். அவரைத்தான் தேவன் கருத்தில் எடுத்தார். அதன் பிறகுதான் 8000 பேர் ரட்சிப்பு, சப்பானிகள் சொஸ்தமானார்கள், நிழல் பட்டும் அநேக வியாதி சொஸ்தமானார்கள். எல்லாம் வெற்றி. காரணம், தேவனிடத்துக்கு திரும்பினார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, கடந்த வருஷங்களில், கடந்த மாதங்களிலே ஏற்பட்ட தோல்விகளை ஆண்டவர் அந்த நஷ்டங்களை லாபமாய் மாற்ற வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். தேவனிடத்துக்கு திரும்புங்கள். இந்த நாள் தேவனிடத்துக்கு திரும்புகிற ஒரு நாள். தேவனே, இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி ஒரு டோட்டல் சரண்டர் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க தோல்வி எல்லாம் வெற்றியாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.